நாளை ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அருள், பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு, என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். அதாவது அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு அதாவது திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வேல் குத்தியும் காவடி எட்டும் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவது வழக்கம். இந்த நிலையில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு கடந்த சில நாட்களாக பாத யாத்திரை பக்தர்கள் வந்தமான உள்ளனர். அதாவது பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்கள் ஆங்கில புத்தாண்டு, தைப்பொங்கல் மற்றும் தைப்பூசத்தை முன்னிட்டு கோவிலுக்கு பாத யாத்திரை தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள். நாளை ஆங்கில புத்தாண்டு என்பதால் இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்த ஏராளமான பக்தர் மற்றும் பாத யாத்திரை பக்தர்கள் கோவில் குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இன்று கோவில் நடை அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்பட்டு 3:30 மணிக்கு விஸ்வரூப தீபாரதனையும் 4 மணிக்கு உதயமார்த்தல் அபிஷேகமும் நடைபெற்றது. மற்ற கால பூஜைகள் வழக்கம் போல் நடைபெற்று வருகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பள்ளி விடுமுறை என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்த ஏராளமான அதாவது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி ₹100 கட்டண தரிசனத்தில் 1 மணி நேரமும், இலவச தரிசனத்தில் சுமார் 2 மணி நேரமும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் நாளை ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் கோயிலில் அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாரதனையும் 4 மணிக்கு உதயமார்த்தண்ட அபிஷேகமும் நடந்து தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் வழக்கமும் நடைபெறுகிறது. நாளை ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்வதற்காக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் பக்தர்களும் பாத யாத்திரை பக்தர்களும் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதனால் கோவில் வளாகம் திருவிழா காலம் போல காட்சியளித்து வருகிறது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி அருள்.